எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்னைக்கு வந்து ஆம்லேட் மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சளி இருமல் எல்லாம் இருந்ததுன்னா இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்கும். நல்லா ரிலீஃபும் கொடுக்கும். இது வந்து நல்லா சுட சுட சாதத்துக்கு இல்லை இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் இங்கே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து கொஞ்சம் தனியா சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் மிளகு. மிளகு வந்து நான் கடைசியாக கொஞ்சம் பவுடர் கூட சேர்த்துக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே மிளகு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பவுடர் சேர்க்கலன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகு சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக கிராம்பு, அதுக்கப்புறம் பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் கொஞ்சம் வறுபட்டவுடனே இப்போ இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினவுடனே இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பல்லு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆனவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே கடாயில் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானவுடனே அதில் வந்து கொஞ்சமாக கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினவனே இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த மிக்சிலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு இதுலேயே வந்து கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்கிற டைமில் நம்ம இங்கே வந்து முட்டை ஆம்லெட் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து ஒரு 3 முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். என்னோடய பேன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் 3 முட்டை சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 முட்டையை உடச்சி சேர்த்துட்டு இதை வந்து கரண்டியால் கொஞ்சம் லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய மிளகு பொடியை வந்து இந்த ஆம்லெட் மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எக்கு வந்து நல்லா கீழே வந்து லைட்டாக அந்த குக் ஆன பிறகு நல்லா ஃபுல்லாக வெள்ளையாக வந்த பிறகு அதை நல்லா கட் பண்ணி திருப்பி போடாமல் அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி செஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. எக்கை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் சாஃப்டாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு இந்த எக்கை வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்கு பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து குழம்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2, 3 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் வந்து பெப்பர் பவுடர், மிளகு பொடியை வந்து நல்லா தாராளமாக தூவிக்கோங்க. இது கூடவே வந்து நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான ஆம்லேட் மிளகு குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இது நல்லா காரசாரமாக பெப்பர் எல்லாம் நிறைய போட்டதுனால நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் ரைஸோடு சர்வ் பண்ணுறதுனால குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வச்சுக்கிட்டேன். இதுவே நீங்கள் இட்லி தோசைக்கான கொஞ்சம் தண்ணியாக கூட வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.